வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேபினட்ஸ். ஒரு ஆம்பிளிஃபையர் அசெம்பிள் பண்ணணும் அப்படின்னா நமக்கு மெட்டீரியல்ஸ்லாம் தேவை. ஒரு ஆம்பிளிஃபையர் அசெம்பிள் பண்ண என்னென்ன தேவைப்படும்? ஃபஸ்ட்டு பவர் சப்ளை, பவர் ஆம்பிளிஃபையர், பிடி போர்டு, அதுக்குண்டான கண்ட்ரோல் நாப்ஸு, பாட்டம் புஷ், பேக்கில் யூஸ் பண்ணக்கூடிய ஆர்சிஏ டிஎம்கே சாக்கெட், ஸ்பீக்கர் சாக்கெட், நல்ல ஒரு மெயின்ஸ் கார்டு, ஃபியூஸ் ஹோல்டர் ப்ளஸ் ஃபியூஸ் எல்லாமே தேவை. ஸோ இதெல்லாம் மவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிசிப்ளின் ஒர்க்கில் வரணும் அப்படின்னா, காம்பேக்டாக வரணும்னா, பொதுவாக கஸ்டமர்ஸ் விரும்புகிறதெல்லாம் காம்பேக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் பார்க்குற கேபினெட் எல்லாமே கார்செட் கேபினெட். அது இப்போ லேட்டஸ்ட்டாக வர வண்டியிலலாம் பழைய டைப் மாதிரி லென்த்தாக இந்த மாதிரி ஒரு கேபினெட்லாம் சீட் ஆகாது, வெளியில் தூக்கிட்டு நிற்கும். கரெக்டாக உள்ளே அடங்கியிருக்கணும் அப்படிங்கிறது இப்போ லேட்டஸ்ட் வரதில் எல்லாமே. அப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேபினெட் தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்களே வீட்டில் ஓனாக அசெம்பிள் பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும். வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. படிப்பு முக்கியம் இல்லை, ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், யார் வேணால் சர்வீஸ்க்குள்ளே வரலாம். உங்களுக்கு சில ஐடியாஸ் கொடுக்கணும், இப்படி தான் அசெம்பிள் பண்ணணும், இதெல்லாம் ரெக்குயர்மெண்ட் இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் போர்டு இருக்குது அப்படின்லாம் ஒரு ஆள் சொல்லி கொடுத்தா நீங்கள் பண்ண முடியும். யார் வேணால் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பிகினிங்கில் ஒரு ஆம்பிளிஃபையர் அசெம்பிள் பண்ணும்போது ஒரு பெருசாக ஒரு டிசிப்ளின் ஒர்க்கு வராது. ஒயர்லாம் பார்க்குறதுக்கா அங்கே எங்கே இருக்கும், ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது. ஆனால் டே பை டே என்ன ஆகும்னா, அடுத்தடுத்த ஆம்பிளிஃபையர் பண்ணும்பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நாம்ளே என்ன பண்ணுவோம், நல்லா நீட்டாக அசெம்பிள் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கும் ஒரு நியூ கமர்ஸுக்கும் நிச்சயமாக வித்தியாசம் இருக்கும். குவாலிட்டியில் எந்த வித்தியாசம் வராது, ஏன்னா அது கண்டிப்பாக அவுட்புட் வரும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை, ஓகேங்களா? ஒயர் ரூட்டிங் நம்மளால் ஆரம்பத்தில் பண்ண முடியாது. டே பை டே நம்ம நல்லா பண்ண முடியும், எல்லாத்தோட நல்லா பண்ண முடியும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதெல்லாம் இது 1313 கேபினெட். இந்த கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா, இதில் கண்ட்ரோல் உங்களுக்கு பாருங்கள், 1 2 3 4 கண்ட்ரோல். ஃப்ரண்டில் ஓவல் டைப்ஸ் வரக்கூடிய ஒரு எஃப்எம் மாடல் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு மாடல். ஓகே, இங்கே காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி ப்ளூடூத் இது வச்சுக்கலாம். அந்த இடத்துல ஈஸியாக ஃபிட் ஆகிரும். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேன் அட்டாச் பண்ணிடலாம். ஒரு வாக்கோ கார்டு வெளியே எடுத்துடலாம். உங்களுக்கு கார் செட்டுக்கு உண்டானது ப்ளஸ் மைனஸ் ஒயர் எடுத்துக்கலாம். டிசி இன்புட்டும் பேட்டரியிலேருந்து கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இதுக்குள்ளேயே உங்களுக்கு பவர் சப்ளைலாம் வேணும் அப்படின்னா நம்ம அதுவும் அசெம்பிள் பண்ணி கொடுக்க முடியும். நமக்கு ஃபஸ்ட்டு பிகினிங்கில் கொஞ்சம் ட்ரபுள் இருக்கும், அப்புறம் சரியாக போயிடும். இது ஒரு டைப் ஆஃப் செட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியுது உங்களுக்கு. இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த மாடல் இருக்கும். இந்த மாடல் நம்ம இந்த மாதிரி ஃபிட் பண்ண முடியும். இந்த மாதிரி டைப் வந்துட்டுருக்கு. இதில் நிறைய டைப் இருக்குது. 100 ருபீஸில் ஆரம்பித்து 1650 வரைக்கும் இருக்குது. இந்த மாடல் இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் இருக்கும். பேஸு, ட்ரிபிள், பேலன்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதே கேபினெட்டில் ஒரு 2.1 பண்ணுறதுனால பண்ணலாம். இதோடைய பேக் சைடு எப்படி இருக்கும் பாருங்களேன், இந்த மாதிரி இருக்கும். சூப்பர். இந்த பக்கம் லெஃப்ட்டு ரைட்டு, இந்த பக்கம் ஒரு 4 வே, இந்த பக்கம் இது 2 வே 4 பின் இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சப்பு யூஸ் பண்ணலாம், ஃப்ரண்ட் லெஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். நல்ல ஒரு பாட்டம் புஷ் போட்டிங்கன்னா நல்ல ஒரு பார்க்க நல்ல தூக்கலாக இருக்கும், பார்க்கவே அப்படி இருக்கும். பாருங்கள், இது கொஞ்சம் ஹைட்லெஸ். சேம் பேனல் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால், இதில் உங்களுக்கு FT003 ஃபியூடெக்கினுடைய ஒரு டீகோடர் இதில் ஃபிட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக ஃபிட் பண்ணிவிட்டு இந்த அவுட்புட்லேருந்து இதில் கொடுக்கறது டிஜிட்டல் இன்புட், எடுக்கிறது அனலாக் அவுட்புட். பழைய டிவிடி ஒரு ஹோம் தியேட்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதில் 5.1 அதுக்கு நம்ம டேரெக்டாக இது யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து அவுட்புட் எடுத்து அந்த ஹோம் தியேட்டரை டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸாக நம்மளால் கேட்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேபினெட் இது இருக்குது. இந்த மாதிரி கஸ்டமர் யாராவது ரெக்குயர்மெண்ட் இருந்ததுன்னா நம்ம அதுக்கு மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை நாம் ஒரு மேனுவல் எஃப்எம் வேணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேபினெட் சூட்டபுளாக இருக்கும். பின்னாடி இருக்கிற அந்த சாக்கெட்டு நாம் பார்த்து கஸ்டமைஸ் பண்ணுறது தான். ஓகே, பாருங்கள், இது என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பிரெயின்ஸ் டெக்னாலஜினுடைய ஒரு மாடல். பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு மாடல் இருக்குது. நல்ல பிக்கர் டிஸ்பிளே, ஒயிட்டு, நல்ல குவாலிட்டி ஐசி இதில் வரும். இந்த போர்டு இருக்குது, இது அவைலபிள் இருக்குது, தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். இந்த 950 வரும்.
இது ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு கேபினெட் இதில் இருக்குது பாருங்கள். சேம் கேபினெட் சேம் மாடுல் நான் இதில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கேன். எல்லாமே கம்ப்ளீட்டாக பாருங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பேக் சைடில் ஸ்டீரியோ அவுட்புட்டு வேணும்னா ஆர்சி இன்புட் இருக்குது உங்களுக்கு. ஸ்டீரியோ இன்புட் இங்கே அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸ்டீரியோ இன் ஸ்டீரியோ அவுட். ஒரு பவர் ஆன் சிப் விச் ஃபீஸு எஃப்எம் ஆண்டனா. இது ஃப்ரண்ட் மாடுல். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம அசம்பிள் பண்ண முடியும். இன்னும் ஒன் மோர் மாடல். இது வந்து ஜிடெக் கம்பெனியினுடையது. ஜிடெக் கம்பெனி இது பாருங்களேன். இப்படி இது நாங்களே பேனல் கஸ்டமைஸாக நாங்களே டிசைன் பண்ணிக்கிட்டோம். இந்த பேனல் ஆக்சுவலாக இதில் வர்ற போர்டு எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும் இந்த போர்டு. இந்த மாதிரி போர்டு இருக்கும். இந்த அக்லிக் ஷீட்டு வச்சது அக்லிக் ஷீட் இல்லாமல் வரும். இதை எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி என்ன பண்ண முடியும், நீட்டாக பிரிண்ட் பண்ண முடியும். அதுக்குன்னே என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி அக்லிக் ஷீட்டில் இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். ஏன்னா கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க இந்த மாதிரி குவாலிட்டியாக வேணும்னு. அவங்களுக்காக என்ன பண்ணிட்டோம், ஃபுல்லாகவே இந்த அக்லிக் ஷீட். ஏன்னா இது சின்னதாக இருக்குது, இது எதுக்குமே மேட்ச் ஆகாது. அதனால் நம்மகிட்ட இருக்கிற கேபின் ரோட மேட்ச் ஆகணும்னு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஃபிட் பண்ண முடியும். ஓகேவா, இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். எல்லாமே இருக்குது, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஓகேவா, ஸோ எல்லாமே பண்ண முடியும். இந்த கேபினெட்டுக்குள்ளே என்னென்ன தேவை அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு எஸ்எம்பிஎஸ் தேவை. இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து உங்களுக்கு 350 காஸ்ட் வரும். லாஸ்ட் கிளாஸிலோட ஒரு எஸ்எம்பிஎஸ் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இன்னும் இடம் வந்து மிச்சமாகணும் அப்படின்னா இந்த எஸ்எம்பிஎஸ்ஸே போதும். ரெண்டுமே ஒரே ஆம்பியர் தான், 12 வோல்ட் 5 ஆம்பியர். இல்லை எனக்கு இந்த மாதிரி பிக் சைஸில் தான் வேணும் அப்படின்னாலும் சரி, இந்த மாதிரி இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எஸ்எம்பிஎஸ் இருக்குது. ஏன் எஸ்எம்பிஎஸ் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர். கிளாஸ் டி ஆம்பிளிஃபையருக்கு கான்ஸ்டன்ட் வோல்ட் வேணும், வேரியபிள் வோல்ட் வரக்கூடாது. ட்ரான்ஸ்ஃபார்மர் வேணாலும் அவைலபிள். ட்ரான்ஸ்ஃபார்மர் ரொம்ப ஹெவியாக இருக்கும், ஹீட்டாகவும் ஹம் வரும், நாய்ஸ் வரும், எல்லாமே வரும். ஓகேவா, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு எஸ்எம்பிஎஸ் மாடல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம், எல்லாமே இருக்குது. ஓகே, அப்போது என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி ஒரு கார் செட் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், நல்ல குவாலிட்டியாக பக்காவாக நம்மளால் டிசைன் பண்ண முடியும். இதுக்கு தேவையான போர்டெல்லாம் இருக்குது பாருங்கள். இது 100 வாட்ஸ் மானோ போர்டு, இது கிளாஸ் டி போர்டு, இது வந்து ஸ்டீரியோ போர்டு இருக்குது. இந்த போர்டு பார்த்திங்கன்னா இது ஸ்டீரியோ போர்டு தான். என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இதில் ப்ளூடூத் இதில் அட்டாச் பண்ணியிருக்கு. ப்ளூடூத் இருக்கிறதுனால என்ன பண்ணலாம், சில பேர் ப்ளூடூத் வேணுமாங்க போர்டில். ப்ளூடூத் மாடல் எனக்கு வேண்டாம், ஒன்லி ஆம்பிளிஃபையர். எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு எல்இடி டிவிக்கு ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்கணும், இல்லை எனி அதர் டிவைஸ் ப்ளூடூத் அவுட்புட் எடுத்து நான் பாட்டு கேட்கணும் அப்படிங்கிறவங்களுக்குனாவே ஒரு மாடல். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நிறையா மாடல் இருக்குது. கிளாஸ் டி போர்டில் ஏகப்பட்ட மாடல் இருக்குது. உங்களுக்கே தெரியும், நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன பண்ண முடியும், நீங்கள் அசம்பிள் பண்ணிக்க முடியும். லாஸ்ட் கிளாஸில் காமிச்ச மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி 2.1 இந்த மாதிரி வந்தால் கூட நம்ம என்ன பண்ணலாம், ஒரு அக்ரிலிக் ஷீட்டில் இதுக்கு ஃபினிஷ் பண்ணி இந்த மாதிரி சிம்பிளான ஒரு கார் செட்டுக்குள்ளே நல்ல ஒரு குவாலிட்டியாக வீட்டுக்கு வேணால் ஹோம் தியேட்டர் 2.1 அசம்பிள் பண்ண முடியும். இதெல்லாம் எதுக்கான, நம்ம சேனலில் இருக்கிற நியூ கமர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் இந்த மாதிரி கேபினெட் இருக்குதுன்னு தெரிஞ்சால் அவங்க அசம்பிள் பண்ணுவாங்க. அதுக்காக எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். விருப்பமான கோர்ஸை நீங்கள் தேர்வு பண்ணலாம், யார் வேணாலும் படிக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம், 30 நாள் ட்ரைனிங், ஆன்லைன் ட்ரைனிங். ஆன்லைனில் படிக்கிறதுனால வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவும் வரையும் இல்லாமல் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம், வயது வித்தியாசம் இல்லை. ஓகேவா, படித்து வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் எலக்ட்ரானிக்ஸ் தான் உலகமாக இருக்கும். ஏன்னா இந்த ஹார்ட்வேர், இந்த ட்ரபிள் ஷூட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக ஆடியோ அசம்பிளிங் அதுக்கு என்றைக்குமே ஒரு சாகா வரம் பெற்ற ஒரு சப்ஜெக்ட். எல்லார்த்து வீட்லேயும் நல்ல குவாலிட்டியாக ஆடியோ கேட்கணுன்னு தான் எல்லாருடைய விருப்பமே. வரக்கூடிய எந்த எல்இடி டிவியாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கிற ஸ்பீக்கரில் வர அவுட்புட் பெருசாக குவாலிட்டி கிடைக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்க, ஒரு சவுண்ட் பார் அல்லது எக்ஸ்டர்னலாக ஒரு ஆம்பிளிஃபையர் கண்டிப்பாக நீடடு. நம்ம பெரிய லெவலில் ஏவி ரிசீவருக்கெலாம் போக வேண்டாம். ஆனால் ஏவி ரிசீவர் அளவுக்கு ஒரு குவாலிட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாம்ளே ஆம்பிளிஃபையர்லாம் பில்டப் பண்ண முடியும், ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கமே அதுதான்.
நம்ம பட்ஜெட்டில் நம்ம ஃபேமிலிக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தான். சிம்பிளாக ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்புறம் மெல்ல மெல்ல ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டெவலப் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட் இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.